வணக்கங்க. வாழ்க வளமுடன். ஒரு ஒரு நண்பருக்கு ஸ்வீட் ஸ்டால் நான் சாதகம் பார்த்து வச்சு குடுத்தேங்க. அவரு ஃபோன் பண்ணாரு. அவரு ஃபோன் பண்ணி, என் ஃப்ரெண்டுங்க. அவரு திண்டுக்கல் மாவட்டம். அவரு என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. யார்ட்ட சாதகம் பார்த்தேன்னு கேட்டாரு. நான் அந்த மாரி சொன்னேன். ஐயா நான் அந்த நபர உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அவரோட சாதகம் பார்த்து, அவரு என்ன மாரி ஸ்வீட் கடை வச்சு அவரு செய்ய முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யான்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சுருந்தார். அவரு சாதத்தை நான் வாங்கி பார்த்து, அவரு அவரு லக்கணம் என்னன்னா, மிதுன லக்கணம். மிதுன லக்கணம் லக்னாதிபதி புதன் 5க்கு போயிட்டார். துலாம்ல உட்காந்துருக்காரு. துலாம்ல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. சூரியன் 3 கூடிய சூரியன் அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ மிதுன லக்கணத்துக்கு 10 கூடையும் குரு. 10 கூடையும் குரு 2ஆம் இடத்துல உச்சம். உச்சம்னா கடகத்தில். அப்போ உணவு சார்ந்த ஒருத்தர் அவரும் அதே வராரா? லக்னாதிபதி புதன் 5க்கு போய் துலாமில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ 2 கூடையும் சந்திரன், 5 கூடைய சுக்கிரன், 2, 5, 10 குரு 2ஆம் இடத்துல. நான் சொன்னேன், இவரும் ஸ்வீட் கடை வைக்கலாங்கய்யா, பார்ட்னராகவும் சேர்த்து வைக்கலாம், இவர் தனிப்பட்ட முறையில் வைக்கலாம்னு சொல்லி இவர்கிட்ட சாதகர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஃபோன் பண்ணி அவர்கிட்ட விளக்க சொன்னேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. உண்மையில அவருக்கு அவங்க அப்பா அம்மாலாம் அதுதான் வைக்கணும். அவர் 2 கோர்ஸ் முடிச்சிருக்காரு. அப்பா அம்மா ஸ்வீட் கடை வைக்கணும்னு தான் ஒரே ஆர்வத்தில் என்ன கேட்டாங்க. நான் உங்கள்கிட்ட தாட்டி விட்டேங்கய்யா. நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் செய்ய சொல்லுங்கய்யா. கண்டிப்பாக நானும் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. பாருங்கள், மிதுன லக்கணத்துக்கு 10 கூடையும் குரு 2ஆம் இடத்துல உச்சம். 2ஆம் இடங்கிறது கடகம். நீர் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த லக்கணாதிபதி 5க்கு போயிடுச்சு. 5க்கு போய் சுக்கிரனோட போய் சேர்ந்துருக்குது. இனிப்பு சம்மந்தப்பட்டது. 2 கூடையும் சந்திரன். பாருங்க, அந்த சந்திரன் எங்கே இருக்காருங்க? 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 2 கூடையும் சந்திரன் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த 6ஆம் இடத்துல சந்திரன் வாங்கின சாரம் சனி சாரம். சனின்னா என்ன? அழுகி போகிற பொருளாக இனிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அது இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி அவர்கிட்ட சொன்னாங்க. அவர் ஸ்வீட் கடை வச்சு அவர் நிறைய பேர்த்த எனக்கு சாதம் பக்கம் அனுப்பிச்சுட்டு இருக்காருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அந்த தம்பி இன்னொருத்தர் அப்படி தான் 2-3 மாவட்டத்தில் கடை, 4-5 மாவட்டத்தில் கடை வச்சு நல்ல ஒரு முன்னேற்றம். இவர் இப்போ 2 மடம் திண்டுக்கல், இப்போ பழனியில் வச்சுருக்காருங்க. இவர் சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமையா அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லைங்க, உங்கள் சாதத்தில் வழி வச்சு நேரங்காலம் இறைவன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் என்கிட்ட அனுப்பிச்சி விட்டுச்சு. நான் சொன்னேன், நீங்கள் ஜெயிச்சுட்டு வர்றீங்க. அதுதான் சொல்ல முடியும். அப்போ குறிப்பிட்ட நாளைக்கு நீங்கள் வைங்க, இத்தனை வருஷத்துக்கு வைங்க. அதுக்கு மேலே நான் இன்னொரு தொழிலை மாற்றிடுவேன். இன்னொரு திசை புத்தி வரும்போது வேறு தொழிலை பார்ப்பேன். நீங்கள் பண்ணி பொழைச்சிக்குங்க, அவ்வளோதான். இதே தொழில் தான் நிரந்தரமாக பண்ணணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம புத்திக்கு தகுந்த மாதிரி புத்தியெல்லாம் மாற்ற முடியாது. திசைக்கு தகுந்த மாதிரி நம்ம தொழிலை மாற்றி செய்யணும். இந்த கலியுகத்தில் செய்யணும். அதுக்கு என்ன உண்டானதை நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன். என்னோட சாதகம் பார்க்க அனைவரும் வர்றவங்களுக்கு எல்லாமே நல்லதே செய்யணும். நீங்கள் நல்லதே இந்த கலியுகத்தில் நல்லா இருக்குங்க. எங்களோட சாதகம் பார்த்துட்டு போகிறவங்க எல்லாருமே பேரும் போல இருக்கணுங்க. நான் இறைவனை மன்றாடி கேட்டுக்கிறேங்க. எங்களோட சாதகம் பார்க்குற அனைவரும் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் செய்யணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்.